ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாணி ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்முவா பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்ட்டு சுடர் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னது, அந்த வீட்டாளுங்க வந்து மாப்பிள்ளை அப்படியெல்லாம் அடிச்சாங்களா, பார்த்து நீ சும்மாவா இருந்து சுடர்ன்றாங்க. நீ கேட்டிருக்கணும்ல அப்படின்றாங்க. அம்மா என்ன இருந்தாலையும் இவர் பண்ணது தப்பு தானமான்றாங்க. அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்ட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட போய் தேவையில்லாத இதை சொல்லி வச்சிருக்காங்கன்றாங்க. அதுக்குன்ட்டு மாப்பிள்ளைய போட்டு அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி பாக்கியம் தேவையில்லாத பேசவும் உடனே மயிறு கோவதாமா. சும்மா வந்து தேவையில்லாம அவங்க பக்கமே வந்து தப்பு இருக்குன்ற மாதிரி பேசாத மாட்டாங்க. குமார் பண்ணது நியாயமா சொல்லுன்றாங்க. குமார் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீ என்னடனா குமாருக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான்றாங்க. அம்மா, சரி எந்த பக்கம் இருக்கு, தப்பு எந்த பக்கம் இருக்குன்னு யோசிச்சு பேசுமா. நீ எல்லாமே வந்து நம்மளுக்கு சாதகமா மட்டும்தான் இருக்கணும், நம்ம சொல்றதுதான் சரி, நம்ம எடுக்கிறதுதான் கரெக்டான முடிவுன்ட்டு நீ நினைக்கிறம்மா. அப்படியெல்லாம் இல்லம்மா, புரிஞ்சுக்கோமா அப்படின்ட்டு தங்கமயில் எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா பாக்கியம் கேட்கறதுல சுடருக்கு வந்து தப்பு தப்பா நிறைய விஷயங்கள சொல்லி தராங்க. நீ இப்படி இருக்கணும், புருஷனை இந்த மாதிரி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சுடர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு மயில் எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.